ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா நவ் யூ சி மீ நவ் யூ டோன்ட் இந்த படத்தோட வந்து அஃபிஷியல் செகண்ட் டீசர் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பாதி தான் அங்கே பார்த்தேன். சரிங்களா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் வேலை காரணத்தினால மிச்சத்தை பார்க்க முடியல. ஸோ அந்த ரிவ்யூன்றது போடலைங்க. அதான் நான் என்ன நினைச்சேன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ வந்துட்டு நம்ம பார்த்துட்டு 2 பார்ட்டையும் போட்டுட்டு இந்த 3வது பாட்டை வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்தலாம் அப்படிதான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வேற வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு வந்து அதிகமாயிடுச்சு. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போனனால ஸோ எல்லாமே டிலே ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, ட்ரெய்லர் கூட நான் இப்போதான் 1 வாரம் கழிச்சு தான் ரியாக்டே பண்றேன். ஸோ பண்ணி எப்போ உங்களுக்கு வந்து நீங்க பார்க்க போறீங்க எனக்கு தெரியல இந்த வீடியோவை. மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்றப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 1 மாசம் கூட ஆயிருக்கலாம். ஓகே, அது ஏன் தப்பு இல்லை, ஏன்னா நானே எல்லாமே ஒருத்தனா பண்றதுனால ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஹோப்ஃபுல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே வரக்கூடிய படம் 3வது படம்னு நினைக்கிறேன். நவ் யூ சி மீ வந்துட்டு 3வது தேர்ட் பார்ட். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் ஹைஸ்ட் தாங்க. அதாவது ராப் பண்றாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு. எப்படி சொல்றது, இந்த மாதிரி கதை வந்து நிறைய வந்திருக்கு. அதை எப்படி வந்துட்டு கொண்டு போறாங்க அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கு அந்த ஐஸ்ட் எப்படி பிளான் பண்றாங்க அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரிங்களா, அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அங்க கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் வச்சு ஹியூமர்லாம் வச்சு அது கொஞ்சம் நல்லா எடுத்துருப்பாங்க. நான் மொத்த படத்தையும் பார்த்துட்டு நான் அப்புறம் ரிவ்யூன்றது சொல்றேன். இப்போ செகண்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருமா. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் நான் இருக்குமே ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் 2 படத்தையும் பார்த்துட்டு தான் இந்த படத்தை நான் ஒரேடியாக பார்க்கணும்னு. ஸோ பாப்பா நடக்குதா இல்லையான்னு. சரிங்களா, ஸோ முதல்ல நம்ம இந்த ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் டவுன் 3, 2, 1 go. You guys used to be the Horsemen. Why did you break up? We made some huge mistakes. We got sloppy, cocky. Sorry guys, that's really a bummer. A bummer? I love the way your generation sums things up so eloquently. What's up? I hear you talking. According to that card, for some reason, I need you. Charlie, June, and Bozo. It's Bosco Leroy. What did you type fictional magician name into ChatGPT? Oh, that's actually my real name, Atlas. Would your mom have sex with a map? That's not funny. 2 generations of magicians brought together for a reason. Upside down room. Oh, Cool. Cool. Is nothing impressive to you? The Vanderburg Corporation launders money for arms dealers, traffickers, warlords. She makes all the world's The worst diamond. criminals possible. She doesn't just launder money, she kills people. This is a chance to make a real difference. The Vanderburg family does not lose. What's the trick? A wise man once told me, in the mirror, in fact, never assume you're the smartest person in the room. Prove it. Diamonds are forever. This is gonna be fun. Let's see some magic. The closer they look, the less they'll actually see. So carry on, my horsemen. You got this, Jack? Wait, don't you mean June? Come on, this isn't fair. I've been picking locks since before she was born. When does he start the lock picking? Don't rush me. He's got it. Mind if I just, lead the way? I think he loosened it for her, ultimately. Still got it. நல்லா இருக்குல்ல. அந்த இல்யூஷன் மாதிரிலாம் இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த என்ன அப்ஸ் அண்ட் டவுனா இருக்கிறது, அந்த கண்ணாடி, அப்புறம் மேஜிக்லாம் மறைய வைக்கிறது, அந்த டைமண்டை கொள்ளைச்சிட்டு எப்படிலாம் போறானுங்கன்னு தெரியல, எப்படி கொள்ளாடிக்கிறானுங்க. அதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாரி லைனாக தான் இருக்குங்க. அந்த ஹைஸ்ட் பிளான் பண்றது. இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு இந்த பேட் கைஸ் 2ன்னு சொல்லிட்டு வெளியாக்குனாங்களா, அது ஒரு அனிமேஷன் ஃபிலிம். பட் வந்து அதுவும் ஒரு ஹைஸ்ட் ஸ்டாரி தான். அதாவது கொள்ளடிக்கிற கதை தான் ரைட்டா. ஸோ பட் அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாரி லைனும் அதே மாதிரி தான். என்ன இது லைஃப் ஆக்ஷன், அது அனிமேஷன், அவ்வளோதான் வித்தியாசம். பட் அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாம் சிமிலராக தான் இருக்கு.
ஓகே, எனக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அந்த ரத்த காட்சியை பார்க்கறதோட இந்த மாதிரி ஐஸ்ட் கொள்ளடிக்கிறாங்க, இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா கொள்ளடிக்கிறாங்க, அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா படம் பிடிக்கணும். ரைட்டா, பிடிச்சிட்டு அப்படி காமிக்கிற அந்த விஷுவலா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்கா கட்ஸ் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் கொலப்படியும் செய்யும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். எத்தனை பேர் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஃபேனாக இருக்கீங்க, நவ் யூ சீ மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க யாரெல்லாம் பார்க்கலையோ. ஸோ யா, இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பார்த்ததுக்கு. ஸோ ஸ்டே சேஃப், ஸோ பி சேஃப், டேக் கேர். ஸோ யா, see you next one. Thanks for having me. Take care. Bye.